கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. மாவு நல்லா வறுபட்டதும் அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்து கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண மாவை ஆற விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துருங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகும். இந்த மாதிரி கைவிடாமல் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கானதும் இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இடையில நெய் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்றைக்கி 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்தேன். இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான வீட் ஹல்வா ரெடி. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் நட்ஸும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.